ஒரு நாள் சுப்பிரமணிங்கிற ஒரு சின்ன பையன் அவன் பாட்டியை காணோன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்போ செல்வராசுங்கிற ஒரு போலீஸ் மட்டும் அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ண போறாரு. அந்த பாட்டி பேர் தங்க பொண்ணு. அவங்க சொத்து எல்லாத்தையுமே அவங்க பொண்ணுங்க பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. கடைசியில அவங்களோட தந்தட்டி மட்டும்தான் இருக்கு. அதையும் தங்க பொண்ணு செத்ததும் பிரிச்சு எடுத்துக்கணும்னு முடிவு பண்றாங்க. இது பிடிக்காம தங்க பொண்ணு வீட்டை விட்டு போயிடுறாங்க. அந்த தந்தட்டி அவங்களோட சின்ன வயசு காதலன் வீரா கொடுத்தது. அவங்க அண்ணா வீராவை கொண்டுட்டு தங்க பொண்ணை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு. தங்க பொண்ணு வீராவோட நினைப்பா அந்த தந்தட்டியை போட்டுப்பாங்க. அவங்க சாகும்போது அதையும் அவங்க கூட வச்சு எரிக்கணும்னு தான் அவங்களோட ஆசை. செல்வராசு பஸ் ஸ்டாண்ட்ல தங்க பொண்ணை கண்டுபிடிக்கிறாரு. அவங்க பேசும்போது தான் செல்வராசு தான் வீரான்னு தங்க பொண்ணுக்கு தெரியுது. அவர் இவங்களுக்காக கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரத்துல தங்க பொண்ணு இறந்துடுறாங்க. அவங்க பாடியை ஊருக்கு கொண்டு போறாங்க. அங்க தங்க பொண்ணோட தந்தட்டி காணாம போகுது. எல்லாரும் மத்தவங்க மேல பழி போடுறாங்க. ரொம்ப தேடுறாங்க. கடைசியில தங்க பொண்ணோட இன்சூரன்ஸ் பணம் வந்ததும் தந்தட்டியை மறந்துடுறாங்க. தங்க பொண்ணையும் கொண்டு போய் எரிச்சிடுறாங்க. எல்லாரும் போன அப்புறம் வீரா அந்த தந்தட்டியை அவங்களோட எரியிற நெருப்புல போட்டு